ஆஃபீசர்ஸ் எல்லாமே வராங்க. வந்துட்டு பாப்பா கிட்ட விசாரிக்கிறாங்க. "உன்ன நல்லா பார்த்துக்கிட்டாங்களாம்மா?" அப்படின்னு சொன்னா, "நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு எல்லாரையுமே ரொம்ப புடிச்சிருக்கு இந்த வீடு" அப்படின்ட்டாங்க. தாத்தா பார்த்தீங்கன்னா, நாங்க எல்லார்கிட்டயுமே விசாரிச்சு பார்த்தோம். யாரும் இல்லன்ற மாரி சொல்றாங்க எங்க வீட்ல. நாங்க என்ன யோசிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏ எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறோம் அப்படின்னாங்க. அவங்க வந்து அதெல்லாம் முடியாது. ஏன்னா ரிப்போர்ட்ல தான் ஆல்ரெடி இருக்குல்ல. அப்புறம் என்ன நீங்க டிஎன்ஏ எடுக்க போறீங்க? லாஸ்ட் சாவும்போது எழுதி வச்சுட்டு போன உயில் தான் இருக்குல்லன்னு. அத நாங்க எப்படி நம்புறது? அதனால தான் நாங்க டிஎன்ஏ எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்றோம். சரி வாங்க டிஎன்ஏ எடுத்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்களுமே பார்த்தீங்கன்னா, பர்மிஷன் குடுக்குறாங்க. டிஎன்ஏ எடுக்க வரைக்கும் இந்த பொண்ண நீங்களே வச்சுக்கணும்னு சொல்லிட்டு சித்ராதேவி சொல்றாங்க. இல்ல, இல்ல இந்த குழந்தை உங்ககிட்ட தான் இருக்கணும். ஏன்னா இது உங்க குழந்தைன்ற மாரி தான் ரிப்போர்ட்ல இருக்கு. வந்ததுக்கப்புறம் டிஎன்ஏ வந்ததுக்கப்புறம் வேணா யார் குழந்தைன்றத முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு பாப்பா கிட்ட சொல்றாங்க. வாம்மா இந்த மாரி டெஸ்ட் எடுக்க போணும்னு சொல்லிட்டு, எங்க மகா கூப்பிடுற அப்படின்றாங்க. இல்ல, இல்ல யார் உன்னோட அப்பான்றத நம்ம கண்டுபிடிக்க போறோம் அப்படின்றாங்க. சரி மகா நான் வரேன் அப்படின்றாங்க. சூர்யா பாட்டு உள்ள ரூம்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த பாப்பா போயிட்டு குறும்புத்தனம் வந்து, "சூர்யான்னா யாரு? நீ சுட்டுடுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படிலாம் இல்லம்மா அது